சிவகாமி, யாரு போறது? நம்ம கதிர் தானுங்க. என்னத்துக்கு இப்படி அவசரமா போறான்? அம்மா, நம்ம ஐயாவுக்கும் கதிர் ஐயாவுக்கும் ஒரே தகராறுங்க. பெரிய வில்லங்கத்துல போய் முடிஞ்சுங்கம்மா. தகராறா? அவன் நட மாறும் போதே நினைச்சுங்கன்னு. கதிரு, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீ ஊருக்கு கிளம்புறது மட்டும் எனக்கு தெரியுது. ஏதா இருந்தாலும் அப்பா வந்துடட்டும். அப்பா அவரா? மரியாதை என்னன்னு தெரியுமா அவருக்கு? யார்கிட்ட என்ன பேசணும் தெரியுமா? அவரோட நீயே இருந்து எப்படியா போ. கதிரே, 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 ஏன் இந்த ஆத்திரம்? ஒரு மனுஷனுக்கு எதிரியே கோவம் தான். அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கணும். இல்லையா நம்ம கண்ணுக்கு எல்லாரும் எதிரியாத்தான் தெரிவாங்க. இப்ப என்னாச்சு உனக்கு? முதல் எதிரி அந்த வாக்கு மாறின அப்பந்தான். அதுக்கப்புறம் தான் கோபம். அப்படி சொல்லாத கண்ணு. என்ற மவனோட வாக்கும் மாறாது, மரியாதையும் குறையாதுன்னு எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் போனா எல்லாம் ஆறி போயிரும் கண்ணு. ஒன்ற கோவத்தை சொல்றேன். ஏன்பா, கோவங்கிறது ஒரு மனுஷனை கொலகாரன் ஆக்கி போடும், நல்லவங்களை கெட்டவன் ஆக்கி போடும். மொத்தத்துல கோவங்கிறது ஏமே நம்ம உசிரியா குடிச்சு போடும். கொஞ்ச நேரம் டிவி பாரு, இல்லைன்னா புக்க படி. தப்பா ஆறு செஞ்சாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். நடந்ததே நினைக்காத கண்ணு. முதல்ல ஒரு வா சாப்பிட, எல்லாம் சரியாயிரும். கதிரே, இந்தப்பா சாப்பிடப்பா. சாப்பிடு சாப்பிடுங்கிறியே, என்ன நடந்தாலும் உனக்கு சாப்பாடு தானா? புத்தியோட இருப்பேன்னு நினைச்சேன், இப்படி பொட்டியோட நிக்கிற. இப்ப என்னடா நடந்துருச்சு? உள்ளப்பா. இன்னும் என்ன நடக்கணும்? நான் உள்ள போவேன், வெளியே போவேன், இருப்பேன், இருக்க மாட்டேன். அதை கேட்க நீங்க யாரு? உள்ள போப்பா, உள்ள போ. இத பாருங்க, இனி ஏதாவது பேசுனீங்க அப்ப நம்ம மகன் அடிச்சுட்டாங்க, அசிங்கம் நடந்துரும். புறப்படலாங்கிற முடிவோட தான் பொட்டியோட போறேன். தம்பி, எங்க போயிட போறா? புள்ளைனா அப்படி இப்படி கோச்சுக்கிட்டு போறதுதான். கோவம் தீர்ந்தவன தன்னால வந்துருவான். நீ உள்ற போகண்ணு. வணக்கங்க. இது வரைக்கும் நான் யாருக்காகவும் இறங்குறது இல்லை கண்ணு. இப்பதான் முறை உங்களுக்காக இறங்கி இருக்கிறேன். ஏங்க ரயில் அடி தானே போறீங்க? உட்கார கொண்டு இறக்கி விட்டுறேன். அட என்ன கண்ணு பாக்குறேன், நானும் உள்ளூர்காரன் தான். உட்கார போலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கண்ணு, அட நெல்லு கண்ணு. எல்லாம் கேள்விப்பட்டேன் கண்ணு, உனக்கும் ஒன்ற அப்பனுக்கு தகராறுன்னு. கை கால போரிக்கும் போய் கை நீட்டி அடிச்சு விட்டானாமா. தலைக்கு வந்த பிள்ளை கை நீட்டி அடிக்கலாமா கண்ணு? அதெல்லாம் தப்பு கண்ணு. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளராம போச்சு. சரி, அப்பந்தானே கண்ணு அடிச்சா? இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு போய் கோச்சிட்டு பொசுக்குன்னு பொட்டி தூக்கிட்டு வந்துட்டியே. அப்பனா அந்த ஆளு மோசக்காரன். எனக்கு என்னமோ வாயில கண்டபடியில வருது. நீங்க வேற நியாயம் பேசுங்க சார். எல்லாத்துக்கும் காரணம் சொத்து கண்ணு. சொத்து. சொத்துக்கு முன்னாடி அப்பனாவது மகனாவது அண்ணனாவது தம்பியாவது குறையுது நினைச்சா கொல்லத்தான் செய்வானுங்க, குறை மாசத்துல பிறந்தவனுங்க. ஆனா நீ கோடி கோடியா கொட்டி கொடு, நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பரம்பரையா பணக்காரன். கண்ணு இந்த ஊர் இருக்குத மட்டமானதான் மகானா நினைச்சிட்டு இருக்குது. என்ன பண்றது, எல்லாம் நேரம். எனக்கு என்னமோ கண்ணு, நீ கோச்சிட்டு ஊரை விட்டு போறதை விட புத்தாலித்தனமா அந்த அயோக்கிய அப்பனுக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்து காட்டுறது நல்லதுன்னு தோணுது. யோசிச்சு பாரு, உனக்கும் தோணும். சார்,
எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே. எனக்கு அவ்வளவு வசதி இல்லையே. நான் இல்ல கண்ணு, எங்கிட்ட எல்லாம் பணமா? நீ என்ன கலாச்சாரம் எங்காச்சும் பணம் கேட்கறியா, இல்ல கள்ளக்கடத்துக்கு பணம் கேட்கறியா? கம்பெனி ஆரம்பிக்க பணம் கேட்கற. இந்த பாரு கண்ணு, எங்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட படிப்பு இருக்குது. எத்தனை ஏக்கர் வேணும்னு கேளு, எழுதி வச்சு போடுறோம் மேல. ஆட நீ கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உன்கிட்ட கையேந்த போறது அப்புறம். முதல்ல உன் அப்பனை உன்கிட்ட கையேந்த வைக்கிறேன். என்ன கண்ணு? சொல்லுங்க சார், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ பெருசா ஒண்ணு பண்ண வேணா ராசா. நீ எனக்கு வாரிசா வருவியா? எனக்கு நேரா அனுப்பியா? இந்த பட்டு போன மரத்துக்கு ஓரமா இருப்பியா ராசா? வண்டிய உங்க வீட்டுக்கு திருப்புங்க சார். தப்பு கண்ணு, நம்ம வீட்டுக்குன்னு சொல்லு. உக்காராசா கார்ல அடிச்சு ஓட்டுறா. தாளையாட்டிட்டு நிக்கிறான் கண்ணு. நான் காரை தேருன்னு நினைச்சிட்டேன். என்ன இருந்தாலும் மாப்பிள, நீங்க செஞ்சது தப்பு தான். வாய் இருக்குன்னு வீரம் பேசினா பத்தாது, வாள் எடுத்து சண்டை போடணும். மாமா, வாய்க்கு வாய் நம்ம சாதின்னு சொல்லிவிட்டு அவன் எந்த சாதியில பிறந்தான்னு கூட தெரியாம அவனை கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல வச்சுட்டீங்க. என்ன அர்த்தம்னு தெரியணும்ல? பங்காளி, தேர் இழுக்க போனோம்னா முன்னாடி வளத்தை பிடிச்சு எடுக்கணும் பங்காளி, பின்னாடி வாழை பிடிச்சு எடுக்க கூடாது. நிறுத்துடா. என்றா பேசுறீங்க எடுபட்ட நாய்களா? பச்சை திங்கிறவன வாய் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க இருந்த பஞ்சமழைக்கு வந்தவன் இன்னைக்கு பல்லக்கில் போயிட்டு இருக்காண்டா பரதேசி நாய்களா? 25 வருஷமா இரும்பாட்டமா இருந்துட்டு இருக்கான். கரைக்கவும் முடியல, உருக்கவும் முடியல. ஊருக்குள்ள நாயோட இல்ல, பேய் பேயோட இல்ல. பசுவும் பண்ணி ஒண்ணு தின்ன மாதிரி எல்லாம் கலந்து நிக்குது. அசைக்க முடியாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனை அழிக்கிறதுக்காக தாண்டா. அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துறது வழி பண்ணிட்டு இருக்க. வழி தெரியாம போனவெல்லாம் வாரிசா கொண்டு வரதுக்கு நான் வக்கத்தை பயல. பெரிய ஆலமரத்தை வெட்டி சாக்கினா கோடாலி மட்டும் போதாது. அந்த மரத்தை ஒரு கிளையை வெட்டி அதுக்கு புடி போடணும். அப்பதாண்டா மாப்பிள்ள அந்த மரத்தை ஈஸியா வெட்டி சாய்க்க முடியும். என்ற உசுறு போறதுக்குள்ள அந்த சாதி கெட்டவன் நான் சந்ததி வச்சே சாகடிக்கேன்டா. ரொம்ப சந்தோஷங்க மச்சான். மாப்பிள, நீங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு சட்டி பானையாவது வெவ்வேறையா இருக்குது. மச்சான் மன்னிச்சிருங்க, நாங்க புறப்படுறோம்ங்க. வரங்க. ஏனுங்க, சாப்பிட்டு போங்க. எனக்கு பசிக்கல, வேண்டாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. தம்பி, எனக்கு பசிக்குது, வாகன்னு சாப்பிடலாம். அம்மா நான் வந்துட்டேனுங்க, நீங்க சாப்பிடுங்க. அடாடாடாடா, சாம்பார் மணக்குதா சிவகாமி கை மணக்குதான்னே தெரியல. இத பாருங்க, இனி ஏதாவது பேசுனீங்க அப்பன மக அடிச்சுட்டாங்க, அசிங்கம் நடந்துரும். நடந்தது மனச பேசுற விஷயம்தான் கண்ணு. எவ்வளவு நேரம் தான் சோத்தையே பிசைஞ்சுக்கிட்டு இருப்பேன். 2 வாய் அள்ளி போடு சாமி, ராத்திரில தூக்கம் வராது. அப்புக்கு களத்து மாட்டுக்கு சாப்பாடு அனுப்பிச்சாச்சா? ஆச்சுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.